எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2025ல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ப்ரிடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ப்ரிடேட்டர் கில்லர் ஆஃப் கில்லர்ஸ் 2025ல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து ப்ரே அப்படின்ற ஒரு பயங்கரமான ப்ரிடேட்டர் மூவி எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் தான் இந்த மூவியும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன, இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு சாப்டர் மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. அந்த ஒரு சாப்டர்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரிடேட்டரோட யூனிவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல ப்ரிடேட்டர்ஸ் யாரை எந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுது, அவங்களெல்லாம் எப்படி பிடிச்சிக்கிட்டு போகுது, அந்த ப்ரிடேட்டர்ஸ் கேங் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுவும் வேர்ல்டு வார் 2 டைமில் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு கான்செப்டை தான் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு நடுவில் எந்த மாதிரியான எமோஷ்னலான விஷயங்கள், என்னென்ன ரிவெஞ்ச் ட்ராமா, அதுதான் இந்த ஒரு மொத்த படமே அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். படத்தை பாருங்களேன், அந்தளவுக்கு எப்பிக் ரேஞ்சில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு அனிமேட்டட் மூவி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எனக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், அந்தளவுக்கு பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எப்பிக் லெவலான ஒரு அனிமிலாம் பார்த்தா எப்படி ஃபீல் இருக்கும், அதே சமயம் இந்த காட் ஆஃப் வார் கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மூவியும் பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். அந்தளவுக்கு எப்பிக் ஸ்கேலில் இந்த படத்தை இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் அப்போல்லாம் பேக்ரவுண்டில் வந்து ட்ரமேட்டிக்கான ஒரு சில மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு மியூசிக்கும் அந்தந்த சீனை வேறு லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா எலிவேட் பண்ணி கொண்டு போகும். பயங்கர கூஸ் பம்பிங்காக செம்மையாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடேட்டரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைவ் ஆக்ஷனில் மூவிஸில் தான் வந்து பார்த்துருப்போம். ஸோ ப்ரிடேட்டரை வச்சும் ஒரு அனிமேட்டட் மூவி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதை இந்த மூவியில் பார்க்குறதுக்கும் அனிமேஷனில் ப்ரிடேட்டர் வேர்ஷனை பார்க்குறதுக்கும் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் அனிமேஷன் மூவிஸ்லாம் நிறைய விரும்பி பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த படம் பார்த்ததுமே ஒரு செம்மையான ஒரு ஃபீலு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்தளவுக்கு படம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் படத்தை பார்த்தேன், அந்தளவுக்கு தரமாக இருந்துச்சு. படம் வெறும் 1 மணி நேரம் 24 நிமிஷம் தான். இந்த படம் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எனி டைம் அந்த அட்ரினலின் ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு படம் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு பரபரப்பு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளேவை தரமாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான விஷுவல் ட்ரீட்டுங்க. அதுவும் நீங்கள் ப்ரிடேட்டர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம்லாம் உங்களுக்குலாம் ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மெயினாக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வந்து உங்களுக்கு 200% சஜஸ்ட் பண்ணுவேன். வித்தியாசமான ஒரு வேறு லெவலான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி இது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கிடையாது, வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு லாங்குவேஜ்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த படத்தை பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம், ப்ரோ இந்த மாதிரி படம்லாம் எப்படி ப்ரோ நீ பார்த்த, எப்படி ப்ரோ உனக்கு தெரிஞ்சுது, இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த படத்தை எக்காரணத்துக்கு நான் மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க எக்காரணத்துக்கு மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். பை கைஸ்.